வணக்கம். நாம் இன்னைக்கு 63 நாயன்மார்கள் வரிசையில நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனை பற்றி பார்க்க போறோம். இவர் மதுரையை அரசாண்டவர். இவர் அவருடைய தகப்பனாருக்கு பிறகு முடிசூட்டி கொண்டவர். மதுரையில இருக்கிறார். இவர் சமண மதத்தை தழுவி இருக்கார். சமண மதத்தை தழுவி அந்த சமணர்களோடு இருக்கும் பொழுது அவருடைய மனைவியாரானவர் சோழ தேசத்தை சேர்ந்தவர். சோழ நாட்டு மன்னனுடைய மகளைத்தான் இந்த நின்ற சீர் நெடுமாறன் திருமணம் பண்ணியிருக்கார். அந்த மனைவியானவர் மங்கையர்க்கரசியாருங்கிறவர். அவரும் ஒரு நாயன்மார்களில் ஒருவர். அவர் சைவத்தை தழுவியவர். கணவனும் மனைவியும் வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள். இப்படி இருக்கும்போது இந்த அரசனுடைய சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் குலச்சிறையார். இந்த குலச்சிறையாருடைய கதையை அவரும் நாயன்மார்கள்ல ஒருவர். அவருடைய கதையையும் நான் சொல்லியிருக்கேன். அதுல இந்த நின்ற சீர் நெடுமாறன் மங்கையர்க்கரசியார் இருவருமே அந்த கதையில வருவாங்க. மங்கையர்க்கரசியார் எப்படி நாயன்மாரானார்ங்கிறத சொல்லியிருக்கேன். அப்புறம் குலச்சிறையார் எப்படி நாயன்மாரானார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இந்த நின்ற சீர் நெடுமாறன் சைவத்தை தழுவியவர், சமணத்தை தழுவியவர். இவர் ஒரு தரம் ஞானசம்பந்தர் மதுரைக்கு வர்றார் அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்டு குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் போய் அவரை எதிர்கொண்டு அழைத்து மடத்துல தங்க வைக்கிறாங்க. அந்த மடத்துக்கு தீ வச்சிடுறாங்க சமணர்கள். அரசருக்கு இது தெரியாது. ஆனா சமணர்கள் சேர்ந்து தீ வைத்தது அவருக்கு ஒன்றும் ஆகல, ஞானசம்பந்தருக்கு ஒன்றும் ஆகல. ஆனா அந்த வெப்பமானது இந்த நின்ற சீர் நெடுமாறன்கிறவரை பிடிச்சிருச்சு. அந்த வெப்பமானது அவர் உடலை பிடிச்சுக்கிருச்சு. அது ஒரு நோயா, வெப்பு நோய் அப்படிங்கிற மாதிரி. சமணர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா எதுவும் செய்ய முடியல. இப்படி இருக்கும்போது அரசவைக்கு குலச்சிறையார் சேனாதிபதி குலச்சிறையார் அவரை கூட்டிட்டு போகும்போது இவர் படுக்கையில தான் இருக்காரு. தனக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசனத்துல உட்கார சொல்றாரு அரசன். இந்த நின்ற சீர் நெடுமாறனுக்கு மாரவர்மன்கிற ஒரு பேர் உண்டு. அப்புறம் இறைவனுடைய திருவிளையாடற் புராணத்துல கூன் பாண்டியன், அப்புறம் இன்னொரு பேரும் இருக்கு. அப்புறம் அரிகேசரிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இன்னொரு பேர் என்னன்னா சுந்தர பாண்டியன், கூன் பாண்டியன், அரிகேசரி, இப்படியும் பெயர்கள் இருக்கு. இந்த கூன் பாண்டியன்ங்கிறது இவருடைய முதுகு கொஞ்சம் வளைந்து இருக்கிறதுனால அவருக்கு கூன் பாண்டியன் அப்படின்னும் பேர். இப்ப ஞானசம்பந்தர் வர்றாரு. அவரை அந்த சிம்மாசனத்துல, ஒரு அரியாசனத்துல நல்ல மதிப்பா ஒரு தங்க சிம்மாசனத்துல அவரை உட்கார வச்சதும் சமணர்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. எப்படி சைவ சமயத்தை சேர்ந்தவனை கொண்டு இங்க உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களையெல்லாம் சாந்தப்படுத்திட்டு அமைதிப்படுத்திட்டு மன்னர் தனது நோயை பற்றி சொல்றார். ஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகம் பாடி அவருடைய உடல் மீது திருநீரை பூசுறார். அந்த திருநீர் பட்ட இடமெல்லாம் அந்த மன்னனுக்கு குளுமையாக குளிர்ச்சியா இருக்கு. ஆனா அந்த திருநீர் தடவாத பகுதியில வெப்பம் கடுமையா இருக்கு. அத சொன்னதும் மறுபடியும் இவர்
திருநீராலே அவரை வந்து தடவி குணப்படுத்திடுறார். இப்ப வந்து நின்ற சீர் நெடுமாறனுடைய அந்த கூணும் நிமிர்ந்து நேராகிறது. நேரானதும் அவர் வந்து ஞானசம்பந்த பெருமானை வணங்கி தன்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, எதுக்குமே ஆகாத இவங்களை எல்லாம் எதுக்கு நான் கூட வச்சிருந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அந்த அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வார்த்தை போர் புரிந்து ஞானசம்பந்தர் ஜெயிக்கிறாரு. சமணர்கள் எல்லாம் விரட்டி விட்டுறாங்க. இப்போ இவர் வந்து அரசர் வந்து நின்ற சீர் நெடுமாறன் அந்த கூண் நீங்கினதுனால நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சைவத்தையே அவரும் சைவத்தை ஏத்துக்கிறார். இப்படி இருக்கும்போது ஞானசம்பந்த பெருமானையோட சேர்ந்து அவர் போற கோவில்களுக்கெல்லாம், அடுத்தடுத்த ஊர்கள்ல இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் அவரும் போறாரு. சிவனடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் தகுந்த பூஜை நடத்தவும், சிவனடியார்களுக்கு தகுந்த பொருள்களை கொடுக்கவும் கட்டளையிடுறாரு. இப்படி ஞானசம்பந்தரோடு சேர்ந்து பல ஊர்களுக்கு பயணிக்கும் போது கிட்டத்தட்ட சோழ நாட்டுக்கு அவர் திரும்ப வேண்டிய வேலை வருது. அப்போ இவரும் போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது ஞானசம்பந்தர் தடுத்துறாரு. நீங்க இங்கேயே இருந்து சிவத்தொண்டையும் கைவிடாது தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை விட்டுட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் இந்த நின்ற சீர் நெடுமாறன்கிற அரசர், அவருக்கு அரிகேசரின்னு ஒரு பேர் இருக்கு. அவர் வந்து சைவத்தை தழுவினதுனால அடியார்களுக்கெல்லாமும் சிவபெருமான் ஆலயங்களுக்கும் இவர் வந்து ஒரு அரசன் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கடைசியில தன்னுடைய இறைவனடியே சேர்றார். சிவகணங்களுக்கு பொறுப்பா அவர் வந்து சிவனடி சேர்ந்துடுறார். சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் தப்பு, சிவ பதவி அடைஞ்சிடுறார், அவ்வளவுதான். சமண மதத்தை தழுவி இருந்தாலும் ஞானசம்பந்தரை தரிசிச்ச ஒரு புண்ணியத்தாலையும், அவர் வந்து இவருடைய நோயை குணப்படுத்தியதுனாலையும், தன்னுடைய மனைவி மற்றும் சேனாதிபதி இவர்களுடைய வழிப்படியும் இவர் சைவத்தையே தழுவி நெடுநாட்கள் ஆட்சி புரிந்து இறைவனடி சேர்றாருங்கிறது நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனா இருந்தவரால் நாயனாரா மாறின கதை இது. இந்த பதிவு நான் இட்ட விதம் உங்களுக்கு பிடித்திருந்தா நாளைய பதிவையும் நீங்க பாருங்க. இந்த பதிவை நீங்க பார்த்ததுக்கு எனது நன்றியும் வணக்கம்.